கைஸ் ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு. ஆனால் அந்த அப்டேட் தப்பாக இருந்தால் நீங்கள் வந்து என்னை ஏற்றுக்கணும். பிரஜன் வந்து எவிக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 7 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணால் என்னால் கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும். பட் ஸ்டில் இதை கேட்டுட்டு என்னால் உங்ககிட்ட சொல்லாமல் இருக்க முடியல. ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. பிரஜன் எவிக்டட். நான் அந்த லாஸ்ட் வீக் வந்து விஜய் சேதுபதி சார் கூட பிரச்சனை வரும்போது நான் போன வாரமே கூட எவிக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஒருவேளை அந்த பிரச்சனை நடந்த உடனே எவிக்ட் பண்ணால் அது வந்து பர்பஸாக விஜேஎஸ் கிட்ட பேசுகிறனால எவிக்ட் ஆன மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக 1 week வந்து டிலே பண்ணியிருக்காங்க போல இருக்குது. கூட ஒரு வீக் போகும்போது பிரச்சனை தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அவங்க என்ன அவங்க ஃபினான்ஷியல் பிரச்சனையில் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அது எல்லாரும் அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் ஸ்டில் கூட கொஞ்சம் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். செகண்ட் டைமாக அவங்க வைல்ட் கார்டாக வரும்போது நிறைய பேர் பிரஜன் வின் பண்ணுவார்னு கூட எதிர்பார்த்தோம். இவ்வளோ சீக்கிரம் அவரோட பிக் பாஸ் ஜேர்னி முடியும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ டெஃபினட்டாக இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். ஏன்னா வந்து சாண்ட்ரா அன்றைக்கி வந்து காரில் கூட்டிகிட்டு போகிறப்போ எப்படி அழுதாங்கன்னு நம்ம பார்த்தோம். அதனால பிரஜன் எவிக்டட்னா சாண்ட்ரா வந்து ஒரு பயங்கரமான ஒரு அழுகை இருக்கும். அண்ட் சாண்ட்ராவுக்கு இதனால் நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஓட்ஸ் ஜாஸ்தியாகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா பிரஜன் எவிக்டடுங்கும் போது கண்டிப்பாக அவங்க பேரில் ஒரு சிம்பத்தி ப்ளஸ் அஃபெக்ஷன் வந்து நார்மல் பப்ளிக்கு கண்டிப்பாக வரும். அதனால் கொஞ்சம் ஓட்ஸும் ஜாஸ்தியாகும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து நீங்கள் வந்து தப்பாக இருந்தால் எனக்கு தெரியாதுங்க. ஆனால் இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சபடி பிரஜன் தான் எவிக்டட். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.